உங்க அண்ணன் உனக்கு புடவை கொடுத்துட்டு இருக்காரு, உனக்கு எது பிடிக்குதா பார்த்து எடு வா. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கம்மா. ஆட என்னம்மா சும்மா நிக்கிற, பார்த்து எடு வா. இது பாருங்க, இந்த கலர் உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்கும். ரம்யா ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கோ. இல்ல வேணாம்மா, உங்க அண்ணன் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல எடுத்துக்கோ, வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. ஐயோ வேணாம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இப்படிலாம் நான் யார்கிட்டயும் வாங்கினதும் இல்ல. உன் செல்வி கொடுத்தா வாங்க மாட்டியா? செல்வியா? என் தப்பு எதுவுமே இல்லடி. அவங்க தான் அநியாயமா என்ன அடிச்சு கொன்னுட்டாங்க. அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு ஆசையா முரளிய பார்க்க கிளம்பினால, அப்ப சேர்மன் ஒரு முக்கியமான விஷயமா என்ன கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. நான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். முடியாதுன்னு சொல்லியும் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. கோயிலுக்கு போனப்பதான் தெரிஞ்சது, யாரோ அம்மன் நகையெல்லாம் திருடிட்டு அதுக்கு பதிலா போலி நகைய வச்சிருந்தாங்க. ஊர் பெரிய மனுஷங்கெல்லாம் ஒண்ணு கூடி அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிறதே ஊர் சேர்மன் உட்பட நாம 4-5 பேர் தான். போலீஸ் கேஸ்ன்னு போனா நாம தான் மானம் கெட்டு விசாரணை. அந்த போலி நகையை தொட்டப்போ திருடினது யாருன்னு தெரிஞ்சது. ஊருக்கு பொதுவா ஒரு உண்டியில வச்சு ஜனங்கள்ட்ட காசு வாங்கி புதுசா வாங்கி. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நகை வந்துடும். ஐயனார வழியிலேயே மறிச்சு நகைய பத்தி என்னமா கோயில்ல பேசவும் நடுரோட்ல வச்சு பேசணுங்கிற? என்னமா சொல்ற? முதல்ல திருடலன்னு சொன்னவரு பின்னால தானே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீயும் எத்தனை நாளைக்கு தான் குறி சொல்லி காலத்து ஓட்ட போற? இதெல்லாம் கண்டுக்காம விட்டுரு. உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன், பழைக்கிற வழியை பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நகை. வயசு பொண்ணாச்சின்னு வாழ்றதுக்கு வழி சொன்னா கேக்குறியா? குடுக்கறத வாங்கிட்டு போறதை விட்டுட்டு கும்பிட்ட கையாலேயே கொல்ல வைக்கிறியடி. கடவுளா காசான்னு பார்த்தா எனக்கு காசு தாண்டி முக்கியம். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் நம்ம வண்டியில வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, ஒதுங்கிறதுக்காக நின்னா நீங்க போங்க. அவ்வளவுதானே? ஆமா நான் கிளம்புறேன். டேய் அவளை போய் பாருங்கடா, போங்கடா. இங்க தான் விழுந்தா. நீ அந்த பக்கம் பாரு. நீ தேடுங்கடா. இங்க இல்லையே. எங்க போனா? டேய் எங்கடா ஆள காணா? நல்லா தேடுங்கடா, தப்பிக்க கூடாது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தம்பி. செல்வி கொடுத்து வச்ச பொண்ணு. நீங்க உங்க அம்மாட்ட முதல்ல விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இறங்கண்ணே, இப்போதான் என் லவ் சொல்ல இருக்கேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணா, வரலான்னு பாப்போம், அப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாம். உங்களை போய் வேண்டான்னு சொல்ல யாருக்கு தம்பி மனசு வரும்? கண்டிப்பா வருவா பாருங்க. ஹலோ முரளி ஆ வா போலாம். மா நான் ரெடியால, நீங்க கிளம்புங்க. ட்ரெயின் டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு. தம்பிக்கு இந்த ஊர்ல ஒரு பிடிப்பு வந்துருச்சுமா. இந்த ஊரை விட்டு போகவே மனசு வரல. நீங்க போங்க தம்பி, நான் பின்னாடி கூப்பிட்டு வரேன். வர வர உனக்கு பொறுப்பே இல்லடா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் அவனை கிளப்பி அனுப்புங்க. சரிம்மா, நான் நம்ம பாத்துக்கிறேன். கிளம்பலாம், வண்டி எடு. கவலைப்படாம போங்க. தம்பியை கூப்பிட்டு வர்றது என் பொறுப்பு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. வாமா செல்வி. தம்பி எல்லாவரும் என்கிட்ட சொல்லிச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்ல இடத்துல வாக்கப்பட போறேன். என்னமா அடிபட்டு இருக்கு? வர வழியில கீழே விழுந்து. ஐயோ, நீ இப்படி உட்காருமா, நான் போய் காப்பி கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நான் அவரை பார்க்கணும். அவசரத்தை பாரு. ஏமா தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். நான் போன உடனே காப்பி கொண்டு வந்துடுறேன். நீ இப்படி உட்காரு. அண்ணே இங்க இருக்கியாமா? ஐயனார் வராரு. அவருக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. ஏமா? அவங்க என்ன கொல்ல வராங்க. திருடுங்க, கோயில் நகையை திருடிட்டு வேற என்ன பண்றது? நல்ல வேளை இங்க வந்து தொலைச்சா. விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. அதனாலதான் யாரையும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்கே வச்சு அமுத்திட்டேன். சாமி, என்ன தம்பி?
ஓ இங்க இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா தம்பி? என்ன ஐயனார ஏதோ வேலையா இருக்க? நேரா ஸ்டேஷனுக்கு வருவேன்னு சொன்னீங்க. இல்ல தம்பி, அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, உடனே வாங்கன்னு சாமி சொன்னாரு. முக்கியமான வேலையா? ஆமா தம்பி, இவ்வளவு பெரிய அரண்மனையவே அவர் நம்பி ஒப்படைச்சிட்டு போறீங்க. உங்களை வழி அனுப்ப ஒரு வரணும்ல. எதுக்குண்ணே ஃபார்மாலிட்டி? அம்மா 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க தம்பி. சரி தம்பி, ட்ரெயின் டைம் ஆச்சு, நீங்க முதல்ல புறப்படுங்க. அண்ணே இங்க வாங்க. என்ன தம்பி? ஏண்ணே எல்லா விஷயமும் தெரிஞ்சா நீங்களே கிளம்ப சொல்றீங்க? செல்வியா பார்க்காம எப்படி போறது? தம்பி, நீங்க சொல்ற அளவுக்கு உங்க மேல அந்த பிள்ளைக்கு பிடிப்பு இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பிள்ளைக்கு உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. இல்ல எனக்கு தெரியும், செல்விக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அவ கண்டிப்பா வருவா. அதுக்குள்ள தம்பி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாவனை சின்ன வயசுலயே அனாதையாகி எந்த சுகத்தையும் அனுபவிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டவன். இனி வாழ போற வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும். செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன். எனக்கு என்னமோ அவன் நிச்சயம் என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என் லைஃபே மாறுமோன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா அவன் என்னை தேடி வருவான். கிராமத்து பொண்ணுங்களெல்லாம் டக்குன்னு உங்களை பார்த்து பேச கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டிருக்கு தம்பி. இல்லண்ணே அது தம்பி, உங்க அம்மா ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்க தம்பி. நீங்க ஊருக்கு புறப்படுங்க. நான் அந்த பொண்ணை நேர்ல கண்டு பேசி உங்களுக்கு நல்ல தகவலா சொல்லி அனுப்புறேன். நம்பிக்கையோட கிளம்புங்க, நான் இருக்கேன். வாங்க தம்பி. வண்டி வர சொல்ல. உங்களை அண்ணனை நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல இருந்துடுறேன். இந்த ஊர் பக்கம் கூட நான் வர மாட்டேன். சத்தியமா காலபுரா உங்க கண்ணில படமாட்டேன்னு கண்காணாம இங்கேயோ போய் வாழ்ந்துடுறேன். என்ன தங்கச்சி நினைச்சு விட்டுருக்கேன்னு வாழணும்னு. ஏன் என்னாரே, அரண்மனையில தான் புதைக்கணுமா? யோ, பூட்டியே இருக்க போற அரண்மனையாது. உள்ள புதைச்சாதான் வெளியே யாருக்கும் தெரியாது. மண்ணை போட்டு மூடுங்க. ஐயா அங்க பாருங்க. எனக்கு புரிச்ச குழந்தைங்கன்னு பார ஆசையா இருக்கு. விட்டுருங்க, கெஞ்சி கேக்குறேன். என்னடா அது, எவ்வளவு அடிச்சாலும் சாவ மாட்டேன்றா? டேய், நீ வேற. இதுக்கு மேல என்னத்த அடிக்கிறது? அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடுங்க, உள்ளே கிடந்து சாப்பிட்டோம். வாழணும், கெஞ்சி கேக்குறேன். எவ்வளவு கெஞ்சினா தெரியுமா? கொஞ்சம் கூட ஈவு இருக்கும் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணவங்களை கொண்டேன். ஐயனாரையும் கொல்லுவேன். அது மட்டும் இல்லை, காலம் முழுக்க முரளி பொண்டாட்டியா நான் இந்த உடம்புலயே இருந்துருவேன். இந்த பொண்ணையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி, இது தப்பு இல்லையா? எதுடி தப்பு? நான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை தான் மாதவி வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கே தெரியும் அன்னைக்கு நான் எவ்வளோ ஆசாசியா கிளம்பினேன். ஒருவேளை நான் மட்டும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா அன்னைக்கு சேர்மன் என்னை பார்த்துருக்க மாட்டாரு. நான் முரளியை பார்த்துருப்பேன், இதே வீட்டில் செல்வியா வாழ்ந்திருப்பேன். இப்போ சொல்லு, நான் செய்யறதுல என்னடி தப்பு? இது வரைக்கும் முரளியோட ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கல. விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். அப்படி யாராலேயோ என்னை இந்த உடம்பை விட்டு பிரிக்க முடியாது.
ரத்தம் வருது. வா ஆஸ்பத்திரி போலாம். நீ வேற இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு உள்ள கண்ணாடி துண்டு இருந்து செப்டிக்கானா காயம் பெருசாயிடும். முதல்ல வா. என்னப்பா நீ பார்த்து ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? ஐயோ சின்ன முதலாளி கையில ரத்தமா, நான் மாட்டு வண்டி பூட்டுறேன். போறியா? முதல்ல ஒண்ண வீட்டுக்குள்ள வச்சு போடு. வைத்தியரை கூட்டு வரேன். நீ எதுக்குமா ஹாஸ்பிட்டலுக்கு? நான் வராம எப்படி? வண்டி எடுங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்திருங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அப்போ கிளம்பலாமா? கிளம்புறதா? 2 days அட்மிஷன் போட்டிருக்கேன். என்ன டாக்டர், சின்ன காயத்துக்கு போய் 2 நாள் அட்மிட் ஆகணும்னு சொல்றீங்க? கண்ணாடி குச்சினதுல நரம்பு கட் ஆயிருக்கு. சுத்தமா ப்ளீடிங் நிக்கல. கண்டிப்பா 24 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும். அட்மிஷன் போட்டாச்சு ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏதோ நீங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கவே போய் சொல்லி அட்மிட் பண்ணிருக்கேன். ஆஸ் எ டாக்டரா நான் அதை செய்யவே கூடாது சார். இப்போ கூட ஒரு உயிரை தான் காப்பாற்றிருக்கீங்க. இந்தாங்க அட்மிஷன் ஃபார்ம். டாக்டர் என் தங்கச்சியை பார்த்தீங்களா? அவங்க அப்பயே போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? மாதவி, மாதவி, சிக்கன் பிரியாணியா? கூட இருந்த 3 பேரை கொண்டுட்டானுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவன் கொண்டானு எனக்கு எப்படி தெரியும்? அருகட்டவ. ஏற்கனவே போலீஸ் என்கொயரின்ற பேர்ல சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ வேற கடுப்பேத்துற. வீட்டுக்கு எப்போ வரணும் சொல்ல முடியாது. மினிஸ்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன். போன வைடி. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? இல்ல, அவர் கையில அடிபட்டுருச்சு. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அட நம்ம வண்டியில ஏறுங்கம்மா, நான் கொண்டு போய் விடுறேன். சரிங்க. ஐயனார் ஃபோன் அடியா, ஃபோன் எடு. காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன் ஒரே அலைச்சல்மா. கூட இருந்த 3 பேரை கொண்டு இருக்கானுங்க. கொன்னவனை சும்மா விட மாட்டேன். அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். எவன்டாது இந்நேரத்துல போனு? ஹலோ ஹலோ யாரு? ஐயா நான் ரவி பேசுறேன். என் தங்கச்சியை கொண்டு இருக்காளா? ஆமா, ஏதாவது சொல்லுமா? நான் பேசிக்கிறத காட்டிக்க வேண்டாம். நீங்க உடனே ஓட்டி எஸ்கேப் ஆயிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ அவன் என் தங்கச்சி இல்ல. நீங்க கொன்னீங்களே செல்வி, அவ ஆவியா மாதிரி உங்களை பழிவாங்க வந்திருக்கா. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஐயா 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 என்ன தெரியுதா? இப்போ தெரியுதா? என்னை விட்டு எதுவும் பண்ணிடாத. என்னை விட்டு. இப்படிதான் அன்னைக்கு நானும் கெஞ்சினேன். ஏண்டா பொட்ட மாதிரி உள்ள நிக்கிற? வெளியே வா. யாரடி பொட்ட? உன்னை ஒரு தடவை கொண்டது பத்தாதா? மறுபடியும் என் கையால சாவந்திருக்க. விடியிட்டு உன்னை வச்சுக்கிறேன். விடியற வரைக்கும் உன்னை உசிரோட விட்டாதான். விடமாட்டேன்டா. விடமாட்டேன்.
எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்ட விட்டியா விட்டியா அநியாயமா எனக்கு கொண்டுட்டேடா. தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கா? உன்னை உசுரோட விட மாட்டேன்டா. வந்துதானே ஆகணும். இந்த மாதிரி பவரான ஆவிங்களெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது சார். பிறக்கும் போதே தெய்வ சக்தியோட பிறந்திருக்கா. அவள் ஆசையை நிறைவேறாம உயிரோட புதைச்சினால தான் சார் இவ்வளோ உக்ரமாக இருக்கா. உடம்பும் மனசும் முழுக்க முழுக்க தெய்வ சக்தி நிறைஞ்ச பெரிய மகான்களால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கார், முக்கூடூர்ல ஏகத்தில் இருக்கார். அவரை கேட்டா செல்வி அடக்க ஒரு வழி சொல்வார். ஹலோ, என்ன சார்? செல்வி நம்மளோட புத்திசாலியா இருக்கா. புரியலையே. முரளி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டா. ஐயோ, நீங்க போய் பெரிய சாமியார் பார்த்து வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றும் சேரக்கூடாதே சார். அதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் இருங்க சார். சாமி, என்னப்பா தங்கச்சி பத்தி எப்படி சொல்ற? என்ன ரவி, இந்த காலத்துல போய் ஆவி கிவின்னு பயந்துக்கிட்டு? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா என்ன பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்டியா? அண்ணா முறைக்கிறார் பாரு. நானும் வரலப்பா, உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா. அதுக்காக நடுராத்திரியில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு வரணும். என்ன விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது? வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவதான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனா பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கி இருக்கே, எதுக்கு? அவ வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமா அவ மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்டர் முடிஞ்சதுல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராம நீங்க தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ள முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கைய நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். பாஸ், அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிகிற மாதிரி சாதாரணமா சொல்ற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இறங்க வாங்க போறானுங்களோ. சொல்லுங்க ஐயா. ஃபுல்லா தேடிட்டேங்க, கார் தான் கவுந்து கிடக்குது, உள்ள ஆள் யாரும் இல்லைங்க, ஒரு செல்போன் தான் உடஞ்சு கிடக்குது. நீங்க தேடுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பாஸ், அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பால்ல பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்க இருந்து பெட்ரூம்ல இருக்கிறது, பாத்ரூம்ல இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட். இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போனோம்? ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது, அதனால தான் ஒன்று எடுத்துட்டு போக சொல்றேன். நான் தனியா போக மாட்டேன், வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல, இந்த பாலை உன் புருஷன்ட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான். பரவாயில்லையா? போ போ போ. ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா, நீ கூட போமா. போ 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 போ. பேய் முடிய குச்சின்னு எல்லாம் சண்டை போட்டுங்க.
பூனைக்கு கூட பால் வச்சதுல ஆனா என்ன போய் பேய்க்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் வர மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். என்னத்த? படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளோ பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. ப்ளீஸ் குடிப்பா. அதான் வேண்டான்னு சொல்றாருல. என்ன சத்த? அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை, வாங்க. ஏய், சாரியில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு அத்தைக்கு? என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பால் கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா, உனக்கு தாண்டா. உனக்கு இல்ல. ஐயோ, இங்க ஒருத்தன் நெஞ்சு வலியில செத்து போறான். என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கு. பாஸுக்கா? யோ சொதப்பிராதயா, கம்மன்றியா? சும்மா இரு. ஒருத்த சாவ கடக்குறா, அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊத்தி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா? இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? முரளி நெஞ்சு வலி வந்துருச்சுமா. சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம். ஐயோ, சீக்கிரமா. யப்பா, இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இசிஜி ஸ்கேன், எக்ஸ்ரே, ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பா. பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ, நான் போக மாட்டேன். நான் வர மாட்டேன். பொங்கி ஒரு பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள். சரியாயிடுச்சு, வாங்க போய் படுக்கலாம். வாங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க. போய் படுக்கலாம். வாங்க. நல்ல சாமர்த்தியமா யோசிச்சு அவளை உன் குடும்பத்தோட கண்காணிப்புல விட்டு இருக்க. வாழ வந்த குடும்பங்கிறதுனால அவங்க முன்னாடி தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டா. அதுக்குன்னு அவ ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டா. இன்னைக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம் மகா சிவராத்திரியில வர பிரதோஷ நாள்ல நடக்கிற சூரிய கிரகணம், அதுவும் சூரியன் உதயமாகிற நாழிகையிலேயே வருது. இந்த நேரத்துல தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்திகளுக்கு பலம் அதிகமாகும். இந்த நாள்ல ஒண்ணு சேர்ந்தா அப்புறம் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு தான் அவ இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கா. அவளை எப்படி தடுக்கிறது சாமி? அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உன் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவிய மீறி வெளியே வரணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு வழி சாமி, தோஷத்தை போக்க 8 ஊர்ல இருக்கிற அம்மனையும் முக்கூடல்ல நீர்ல இறக்குற நேரத்துல நீ அந்த பையனை கூட்டிக்கிட்டு அங்க வரணும். நான் இப்ப போய் முரளியை கூட்டு வந்துடுறேன். இரு, அது அவ்வளவு சுலபம் இல்லை. கிரகணம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு சக்தி பல மடங்கு ஏறிட்டே போகும். உன்னால மட்டும் அது முடியாது. நானும் வரேன். ஐயோ, மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டாங்களே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா?
இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஜீப் ஓட்டுறது பேய்மா, போகிற வேலையை என்ன போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல. பொட்டு பூவு என்ன இப்படி ஆளே கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? இப்படி இருந்தால் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியாக அனுப்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமாக போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வெரி வரமா? குட். நெக்ஸ்ட் சாமி படம், தொடப்பு கட்ட, குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே, ஐயனாரே, இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. யோ தூக்கியா தூக்கியா. அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க.